இப்போ சோசியல் இன்ஜினியரிங் என்கிற பெயரில் இன்னைக்கு பவன் கல்யாணம் முன்னிறுத்துறாங்க. என்ன முன்னிறுத்துறாங்க? 6 விழுக்காடு இருக்கின்ற தெலுங்கு பேசக்கூடிய மக்கள் அதிமுக பாஜக கூட இன்னைக்கு வாக்களிக்கணும். இங்கு அவர்கள் வஞ்சிக்கப்படுகிறார்கள். அவர்களுக்கான கல்வி உரிமை மறுக்கப்படுகிறது. அவர்களுக்கு வேலை வாய்ப்புகள் இல்லை. ஆனால் அவர்கள் ஏற்கனவே தமிழ் மக்களோடு நிறுத்து போய்விட்ட நிலையில் அவர்கள் நீங்கள் சுரண்டி எடுக்க பார்க்குறீங்க. அதுதான் முக்கியமானது. என்ன காரணம் என்றால் 2026 சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்வதற்கு இன்னைக்கு பலமான ஒரு எதிர்க்கட்சி கூட்டணி இல்லை. இன்னைக்கு வெறும் அதிமுக பாஜக மட்டுமே திமுக கூட்டணி வீழ்த்த முடியாது. இன்னைக்கு ரஜினிகாந்தே கொண்டு வந்தாங்க. ரஜினிகாந்துடைய பிம்பம் செல்லுபடி ஆகலை. இன்னைக்கு விஜய் தனி கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. இன்னைக்கு பவன் கல்யாண் சொல்றாரு, விஜய் அதிமுக பாஜக கூட்டணிக்கு தான் நியாயமாக ஆதரவு கொடுக்கணும். அப்படி கொடுத்தால் அது ஒரு மிகப்பெரிய, அவர் என்ன சொல்றாங்கன்னா, விஜயவே துணை, எப்படி நீங்க சொன்னீங்களா ஆந்திராவில் பவன் கல்யாணம் எப்படி திடீர்னு துணை முதல்வராக கொண்டு வந்தாங்க? அவருக்குமே பெரிய அளவில் வாக்கு கிடையாது. 4 அல்லது 5 விழுக்காடு வாக்கு தான் பெற்றார். அவரை பாஜக விட்டு கொடுத்து சந்திரபாபு நாயுடு முதலமைச்சராக கொடுத்ததுக்கப்புறம் பவன் கல்யாணம் துணை முதல்வராக கொடுக்குறாங்க. பாஜக ஆட்சிக்குள்ளே வரல. இது போன்ற நிலை இங்கே வரணும்னு சொல்லி பவன் கல்யாண் ஒரு கருத்து சொல்கிறார். எப்படி அதிமுக எடப்பாடி அவர்கள் முதலமைச்சராக வரணும், துணை முதல்வராக விஜய் முன்னிறுத்தக்கூட வாய்ப்பு இருக்கிறது. இப்போ அங்கே அந்த ஃபார்முலாவை இங்கே கொண்டு வராங்க. அப்போ மிச்சம் இருக்கின்ற இந்த ஆந்திர மக்களை இங்கே வாக்களிக்க வைத்து விட்டால் வெற்றி பெற்று விடலாம். அப்போ விஜயும் ஒரு பக்கம், பவன் கல்யாண் இன்னொரு பக்கம். ஆந்திர மக்களை திரட்டுவதற்கு பவன் கல்யாண், அந்த திமுக எதிர்ப்பு வாக்குகளை திரட்டுவதற்கென்று விஜய். இப்போ 2 பேரும் விட்டால், இன்னும் சொல்ல போனால் விஜய்க்கு சிறுபான்மை மக்கள் ஆதரவு இருக்கு. இதை ஒட்டுமொத்தமாக கொண்டு விட்டால் அதிமுக பாஜக கூட்டணி வெற்றி பெற்றுவிடும் என்கிற ஒரு கணக்கை போடுகிறார். இது ஒரு அரித்தமெட்டிக்கா போடுறாங்க. ஆனால் அவர்களுக்கு ஒரு விஷயம் புரியல. தெலுங்கு பேசக்கூடிய மக்கள் என்று ஒரு தனி சமூகம் இங்கே இல்லை. அவர்களுக்குள்ள நலச்சங்கங்கள் இருக்கலாம், ஆனால் அரசியல் ரீதியாக இங்கே எடுபடலை. அவர்கள் பல்வேறு கட்சிகளில் பல்வேறு உயர் பொறுப்புகளில் இருக்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. அந்த சமூகம் பல்வேறு இடங்களில் இன்னைக்கு அவர்கள் அதிகாரத்தில் இருக்கிறார்கள். அவர்களை நீங்கள் இப்படி ஒன்றுபடுத்த வாய்ப்பு என்பது இங்கே கிடையாது. அதுக்கான முயற்சி பண்ணுறாங்க. அதான் முக்கியம்.